மேக்ஸிமம் வீட்ல யாருமே வைக்கிறது கிடையாது. ஸோ, அதனால தீபத்தின் ஒளியாகவே வந்து நம்ம அந்த அம்மன வந்து பாவித்து, அதன் வழியாக நம்ம நெய்வேத்தியம் படைக்கிறது, துர்க்கை அம்மனுடைய போற்றிகள் பாடுறது. ஸோ, இந்த மாரி 48 டேஸ்க்கு வந்து தரிசனம்ங்கிறத செய்யலாம். அடுத்து கும்பராசிக்காரர்கள் வந்து இந்த அதாவது பிரம்ம முகூர்த்த வழிபாட்டுல அவங்க வந்து இறுக்கமாக பற்றிக்கொள்ள வேண்டிய கடவுள் அப்படின்னா யாரு? கும்பராசிக்காரங்க மெயினா பார்த்தோம்னா, நவகிரகத்துல இருக்கக்கூடிய குருவ தான் வழிபாடு செய்யணும். ஸோ அடுத்தபடியாக நம்ம வீட்ல எப்படிம்மா வழிபாடு செய்றது? நவகிரகத்த வந்து வைக்கக்கூடாது படம் அப்படின்னு சொல்லி அடுத்த டவுட் வரும். ஸோ கண்டிப்பா வீட்ல வைக்கக்கூடாது. இந்த கடவுளையும் சரி, குரு பகவானையும் சரி, நம்ம தீபத்தின் ஒளியாக தான் வந்து நம்ம பாவித்து, குரு பகவான அந்த தீபம் ஒளியாக எனக்கு காட்சி கொடுங்கன்னு வேண்டிட்டு தான் நம்ம வீட்ல தரிசனம் செய்யணும். மத்தபடி பகல் நேரங்கள்ல நீங்க டெய்லி வந்து நவகிரகத்துல இருக்க குருக்கு ஒரு அர்ச்சனை செய்யலாம். இல்ல தினமும் செய்ய முடியாட்டியும் வியாழக்கிழமை, வியாழக்கிழமை வந்து அர்ச்சனை செஞ்சு வழிபாட வந்து செய்யலாம்.